ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு 7 கோல்டன் ரூல்ஸ் பத்தி தான் பேசலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி பிகினர்ஸ் கிட்ட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஏர்லி அண்ட் ஸ்டே இன்வெஸ்டட். இன்வெஸ்டிங்ல சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சீக்ரெட் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களோட காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல டைம் அதிகமாகும் போது உங்களோட மணியும் அதிகமாகும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டே ஆகும்போது மார்க்கெட் ஒலட்டிலிட்டி அண்ட் மார்க்கெட் க்ரோத் ஓவர் டைம் ஆகும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5,000 பர் மந்த் 25 ஏஜ்லேருந்து 60 வரைக்கும் ஆவரேஜ் ரிட்டர்னில் 12% பர் ஆனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 25th ஏஜ்ல உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 21 லேக்ஸ்ல இருக்கும். அதோட வேல்யூ 60 இயர்ஸ்ல 3.53 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடும். அதுவே நீங்க 35 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க, 25 இயர்ஸ்ல இல்லாம 35 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அதே எஸ்ஐபி அதே ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ல உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 15 லேக்ஸ் தான் இருக்கும். அண்ட் வேல்யூ அட் 60 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 1.5 crores தான் இருக்கும். ஸோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலா 2 crores காம்பவுண்டிங்ல அதிகமாக காமிக்கும். ஸோ அதனால தான் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ரெகுலர்லி. எஸ்ஐபி தான் இதோட மெயின் கீ பாயிண்ட். மார்க்கெட்ல டைமிங் எப்பவுமே பண்ண தேவை கிடையாது. இன்ஸ்டட் நீங்க எஸ்ஐபி யூஸ் பண்ணுங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எவ்ரி மந்த் சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஹை நெட் அசெட் வேல்யூல லெஸ் யூனிட்ஸ் கிடைக்கும். லோ நெட் அசெட் வேல்யூல மோர் யூனிட்ஸ் கிடைக்கும். இதுதான் ருபி காஸ்டிங் ஆவரேஜ் சேஃப் அண்ட் ஸ்மார்ட் மெத்தட்னு சொல்றாங்க. அண்ட் இதோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி உங்களுக்கு ருபி காஸ்ட் ஆவரேஜிங்கில் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும். அண்ட் மார்க்கெட் டைமிங் ரிஸ்க்கும் ரெடியூஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி நீங்கள் எஸ்ஐபி 5,000 ருபீஸ் ஈக்விட்டி ஃபண்டில் 10 இயர்ஸ்க்கு ஆவரேஜ் ரிட்டர்னில் 12% பர் ஆனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 லேக்ஸ் இருக்கும். அதோட வேல்யூ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் 11.61 லேக்ஸாக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மார்க்கெட் ஒலட்டைலாக இருந்தாலுமே உங்களோட வெல்த் அக்யூமுலேட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு ஃபண்ட் இல்லை ஒரு செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஈக்விட்டி, டெப்ட், ஹைப்ரிட்னு மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு ஃபண்ட் ஃபெயில் ஆனால் கூட இன்னொரு ஃபண்ட் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இதில் ரிஸ்க்கும் கண்ட்ரோலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகும்போது டிஃப்ரெண்ட் ஃபண்ட் டைப்ஸில் உங்களோட ஓவரால் ரிஸ்க் ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி ஃபண்டில் 3,000 பர் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம் க்ரோத்துக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே டெப்ட் ஃபண்டில் 1,500 பர் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஹைப்ரிட் ஃபண்டில் 500 பர் மந்த் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு க்ரோத் கிடைக்கும். ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் 10% ட்ராப் ஆனால் கூட உங்களோட டெப்ட் அண்ட் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா அலைன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வித் ஃபினான்ஷியல் கோல்ஸ். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஷார்ட் டேர்ம் கோல் வச்சிருக்கீங்க அப்படின்னா லைக் கார் வாங்குறது இல்லை 2 இயர்ஸ் கோல் அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் டெப்ட் ஃபண்ட்ஸ் ஒரு ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் கோலில் லைக் ரிட்டையர்மெண்ட் இல்லை கிட்ஸ் எஜுகேஷன் இருக்குது அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள் கோல், டைம் ஃப்ரேம், ரிஸ்க் டாலரன்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் கோல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸில் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா லிக்விட் ஃபண்ட் அதாவது டெப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மீடியம் டேர்ம் கோலில் உங்களோட சைல்டோட எஜுகேஷன் 5 இயர்ஸில் இருக்குது அப்படின்னா பேலன்ஸ்டு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். போத் டெப்ட் ப்ளஸ் ஈக்விட்டியை தான் ஹைப்ரிட் ஃபண்ட், பேலன்ஸ்டு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் லாங் டேர்ம் கோல் நீங்கள் 20 இயர்ஸில் ரிட்டைர்மெண்ட் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரைட் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் சான்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபிஃப்த் பார்த்தீங்கன்னா டோன்ட் ரியாக்ட் டு மார்க்கெட் நாய்ஸ். மார்க்கெட் கிராஷ் ஆன உடனே பேனிக் ஆகாதீங்க. ஷார்ட் டேர்ம் வொலாட்டிலிட்டியில் எமோஷனல் செல் பண்ண முடியாது. மார்க்கெட் அப் அண்ட் டவுன்ஸ் நார்மலாக தான் இருக்கும். ஸோ லாங் டேர்மில் க்ரோத் நிறையவே கிடைக்கும். இதில் பேஷன்ஸ் இஸ் த ரியல் பார்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பெர்ஃபார்மன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நாட் ஷார்ட் டேர்ம் வொலாட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakh ஈக்விட்டி ஃபண்டில் மார்ச் 2020
டியூரிங் கோவிட் டைம்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 60,000 வந்து 1 மந்த்ல ட்ராப் ஆயிருக்கும். பட் நீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மார்ச் 2021ல அதே சேம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு 1.5 லேக்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கும் டியூ டூ மார்க்கெட் ரெக்கவரினால. ஸோ இதுல மெயினா பேஷன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க. அண்ட் 6த் பார்த்தீங்கன்னா, மானிட்டர் அண்ட் ரீபேலன்ஸ் பீரியாடிக்கலி. ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவ எவ்ரி 6 to 12 மந்த்ஸ் வந்து நீங்க ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கணும். இயர்லி ஒரு தடவ கூட நீங்க பார்த்துட்டுருங்க. உங்க போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஈக்விட்டி வேல்யூ ரொம்ப ஹை ஆகிடுச்சுன்னா, கொஞ்சம் டெப்ல வந்து ஷிஃப்ட் பண்ணுங்க. அண்டர் பெர்ஃபார்மிங் ஃபண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்விட்ச் பண்றது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ ரெகுலர் மானிட்டரிங் வந்து இதுல ரொம்பவே முக்கியமா இருக்கணும். ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சேஞ்சிங் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி உங்க போர்ட்ஃபோலியோ வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட போர்ட்ஃபோலியோ இனிஷியலி 70% ஈக்விட்டி, 20% டெப்ட் அண்ட் 10% ஹைபிரிட்ல இருந்துச்சு அப்படின்னா, 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து நல்லாவே குரோத் ஆகுது அப்படின்னா, அது 80% ஈக்விட்டி, 15% டெப்ட் அண்ட் 5% ஹைபிரிட்டா வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ஈக்விட்டி கெயின்ஸை வந்து ஒரு டெப்ட் அண்ட் ஹைபிரிட் ஃபண்ட்ஸா ஷிஃப்ட் பண்ணும்போது, உங்களோட ஒரிஜினல் ரேஷியோ வந்து ரீஸ்டோர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அண்ட் பேலன்ஸும் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபைனல் கீ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, கீப் காஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் இன் மைண்ட். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோட் பார்த்து தான் செலக்ட் பண்ணுங்க. ஸோ டாக்ஸ் எஃபிஷியன்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபண்ட் ஏ, ஃபண்ட் பின்னு சொல்லிட்டு 2 ஃபண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபண்ட் ஏல 12% ரிட்டர்ன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 2% அண்ட் நெட் ரிட்டர்ன் வந்து 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபண்ட் பியில் 12% ரிட்டர்ன், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1%, நெட் ரிட்டர்ன் 11%ன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து 1 லேக்னு வச்சுக்கலாம் ஃபார் 10 இயர்ஸ்க்கு. ஃபண்ட் ஏல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 2.59 லேக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபண்ட் பியில் 2.84 லேக்ஸ் வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபண்ட் பியில் பார்த்தீங்கன்னா 1% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குது. அதில் நீங்கள் 25,000 ப்ளஸ் வந்து 10 இயர்ஸில் ஆட் ஆக முடியும். ஸோ இதோட டேக்ஸ் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஓவர் 1 இயர்க்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 10% வரைக்கும் டேக்ஸ் வந்து இருக்கும். டெப்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஓவர் 3 இயர்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எல்டிசிஜி டேக்ஸ் வந்து 20% ஆஃப்டர் இண்டெக்ஸேஷனோட இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 கோல்டன் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணினா மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்கில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இந்த ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.